எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. கும்பம் அற்புதமான மனிதர்களாகவும் முன்னோர்களின் மறுபிறவி அல்லது முன்பிறவியின் ஆசைகளை நிறைவேற்றும் ஆத்மாவாகவும் பிறப்பெடுக்கும் இவர்கள் குலதெய்வ வழிபாட்டை முறையாக செய்பவர்கள். இதன் காரணமாகவே தன் தேவைக்கேற்ப அனைத்து செல்வங்களும் இவர்களுக்கு வந்து சேரும். ஏற்ற இரக்கங்கள் கொண்ட வாழ்க்கையாகவும் அதை வெளிக்காட்டாதவராகவும் இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் நண்பர்களாக கொண்டவர்கள் புண்ணிய பாக்கியம் செய்தவர்களாகவும், ஏனென்றால் இவர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் தன் நண்பர்களின் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்பவர்கள். இவர்கள் எங்கு இருந்தாலும் அந்த இடம் சபை நிறைந்தது போன்ற ஒரு அலங்கரிப்பை தந்துவிடுகிறது. இவர்களுக்கு வெளிநாட்டு வருமானம் பெறக்கூடிய பாக்கியம் செய்தவர்கள். இவர்கள் சரியான முடிவை எடுப்பவராகவும் உடன் பிறப்புகளுக்கு அவர்கள் வாழ்க்கை வழிகாட்டியாகவும் விளங்குகிறார்கள். இவர்கள் அடிக்கடி பயணம் செய்பவராகவும் மற்றும் இவர்கள் நாவில் விகடகவித்தமும், அதாவது நகைச்சுவை தன்மை இருந்து கொண்டே இருக்கும். இவரை சுற்றி ஒரு நண்பர்கள் கூட்டம் இருக்கும் சார். எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. மேலும் இவர்கள் இறை அருள் கொண்டவராகவும் இருக்கிறார்கள். இவர்கள் சிவில் இன்ஜினியர், ஆர்கிடெக்ட், ரியல் எஸ்டேட், பைலட் மற்றும் வானியல் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளிலும் மற்றும் மெக்கானிக் போன்ற துறைகளிலும் இவர்கள் தனித்துவ திறமை கொண்டவர்கள். மேலும் கறிக்கடை, ஸ்கிராபர் போன்ற வெட்டும் தொழில்களிலும் இவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு சார். கோவில் நிர்வாகத்திலும் திறமை கொண்டவர்கள். இவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சார், கடன் வாங்கினால் பெரும் துன்பப்பட்டு விரக்தியின் உச்ச நிலைக்கு சென்று விடுவார்கள். இவர்கள் தன் துணையை சந்தோஷப்படுத்தி வாழ்பவராகவும் உயர்ந்த மனிதர்களின் எண்ணங்களில் உயர்ந்த மனிதராக வாழ்பவராகவும் இருக்கிறார் சார். கலியுகத்தின் கும்பகர்ணனாக வாழும் இவர்கள் தூக்கத்திலும் பாசத்திலும் வள்ளல் தன்மையிலும் இவர்களுக்கு இணையானவர்கள் இவர்கள் மட்டுமே. கடன்பட்டா நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்ற சொல்லுக்கேற்ப கடன் மறந்த வாழ்க்கையே மகிழ்ச்சியானது, இன்பமானது, சொர்க்கமானது என்பதே கும்பம் சொல்லும் ரகசியம் என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜ ஜோதிடர் ஆதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.